வணக்கம். எந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோ ஒரு டைலாக் சொல்லுவாருங்க. ஸ்பீட் ஒன் டெராகைட்ஸ், மெமரி ஒன் ஜிகாபைட். அந்த அளவுக்கு தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமான விசில் சோசியல் மீடியாவில் ஒரே நாடு சென்று சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அதுதான் உண்மை. அதை விட விஜய் பிராண்ட் அப்படிங்கிறது ஒளியின் வேகத்திலைங்க ரீச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்பி தாங்க ஆகணும். இந்த ஒளியின் கணக்கை எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, காலையில் சூரிய ஒளி இருக்குல்லங்க, நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு 8 நிமிஷம் 20 வினாடி ஆகுதுங்க. அந்த மாதிரி இந்த சினிமா துறையின் வாயிலாக தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காங்கிறது சுருக்கமாக பார்த்துடலாங்க. நாளை தீர்ப்பு முதல் படம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவருக்கு 18 வயசு. பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனம் துள்ளும்னு முதல் 10 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸாக ரீச் ஆனார். குஷி, திருமலை, கில்லி, போக்கிரின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் ஒரு மாஸ் ஹீரோவாக ரிஜிஸ்டர் ஆனார். துப்பாக்கி, கத்தி, மெர்சல் படங்கள் மூலமாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக வந்து அசைக்க முடியாத ஸ்டாராக வளம் வந்தார். அதுக்கப்புறம் மாஸ்டர், லியோ அப்படிங்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாராக இந்திய அளவில் வந்து அவரை கொண்டு சேர்த்துச்சுங்க. குறிப்பாக 1996 புவி உனக்காகலேருந்து 2024 கோட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமா மூலமாக ஒரு தியேட்டர் செலிப்ரிட்டியாக வந்து மிகப்பெரிய அளவில், அதாவது லைட்டிங் ஸ்பீட் அளவில் தளபதி விஜய் அவர்கள் தமிழ் ஆடியன்ஸுக்கிட்ட வந்து மனசில் இடம் பிடிச்சிருக்காருங்க. இன்னும் முத்தாய்ப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விர்ச்சுவல் வாரிசான ஒரு சின்ன பையனையும் ஸ்டேஜ் ஏற்றிருக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் பேச வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் ஒளியின் வேகத்தில் செல்லும் விஜய் பிராண்ட் 2026 சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேங்க. நன்றி.